இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தமைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த ஒரே வசனம் எல்லார் மனதிலும் பதிந்து விடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது இந்த வசனம் உள்ளத்தில் நீங்கள் சுமந்து செல்ல போகிறீங்க. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்ல போகிறீங்க. அது உங்களுடைய வாழ்வின் நங்குரமாக இருக்கட்டும். ஆமென். பொக்கிஷமாக இருக்கட்டும். அவருடைய சொன்னதை செய்யும் மட்டும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. எவ்வளவு நல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போமா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிள்ல. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் அவர் பேரில் வைத்து விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கவலைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது மனுஷனுடைய வாழ்க்கையே ரொம்ப பால்படுத்திடும். அது நம்ம சந்தோஷத்தை எல்லாம் திருடிடும், சுகத்தை கூட திருடிடும், சமாதானத்தை திருடிடும், எல்லாத்தையும் திருடிடும். அது பொல்லாத ஒரு சுவாபம். அது தேவன் கொடுத்ததல்ல. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர். எவர்? யார் உங்களை விசாரிப்பார்? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, யார் உங்களை விசாரிக்கிறவர்? இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால உங்கள் கவலைகள் 1-2 உள்ள இருக்கிற அத்தனை கவலையும் அத்தனை பாரத்தையும் யார் பேரில் வைத்து விடுங்கள்? அவர் மேல். எவர் மேல்? இயேசுவின் மேல். சொல்லுங்க, அவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் சுமந்து தீர்ப்பார். ஆமென். அவர் தான் நம்மை முழுவதும் விடுதலை ஆக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கவலைன்ற வார்த்தைக்கு ஆங்கில பதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இட் ஆல்சோ மீன்ஸ் டு ஸ்ட்ராங்கிள். ஸ்ட்ராங்கிள்னா கழுத்தை போட்டு நெரிக்கிறாங்க பாருங்க. கழுத்தை போட்டு நெரிக்கிறாங்க. சில பேர் அப்படி கயிறை கட்டி தற்கொலையே பண்ணிடுறாங்க. அப்படி தானே? கழுத்தை போட்டு கயிறை போட்டு நெருக்கிறாங்க. இந்த கவலை அப்படி வாழ்க்கையை என்ன பண்ணுதான்? நெருக்கி போடுகிறது. கவலை என்ன செய்கிறது? நெருக்கி போடுகிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த when stress and worry and anxiety take control of us, they can also strangle us and paralyze us with fear. நம்மளை ஸ்ட்ராங்கிள் பண்ணுற மாதிரியும் நம்ம வாழ்க்கையை பேரலைஸ் பண்ணும். பேரலைஸ்னால் எந்த காரியமும் செய்ய முடியாதபடி அப்படியே நம்ம தோய்ந்து போய் விடுவோம். அதுதான் கவலை செய்யக்கூடிய காரியம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பேரில் வைத்து விடுங்க. இயேசு நம்முடைய கவலைகளை எல்லாம் தீர்க்க வல்லவர். நம்முடைய கவலைகளை போக்க பல வாக்குத்தத்தங்கள், வசனங்கள், வழிகளை நமக்கு ஆண்டவர் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் வாக்குரைத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிப்போம். 25ஆம் வசனம் என்ன சொல்லி இருக்காரோ அநேக வசனங்களை வாசிப்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, எண்ணத்தை சாப்பிடுவோம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், அப்புறம் எண்ணத்தை செய்வோம் என்று என்ன செய்யக்கூடாதான்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப விசேஷமானவர்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறது. ஆமாம், அவைகளெல்லாம் யார் பிழைப்புட்டுகிறார்? உங்கள் பரமபிதா பிழை. 27ஆம் வசனம் வாசிங்க. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? அதானே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அதானே. கவலைப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? யார் உங்களுக்கு சுகத்தை தர முடியும்?
எவன் உங்க சரீரத்துல ஒரு அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான். இயேசு இப்படி சொல்லி கொடுத்திருக்காரு. ஆமென். நீங்க கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? 31ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்படாது. பக்கத்துல பசங்க அதானங்க கவலை. இன்னைக்கு எல்லாம் நல்லா போயிடுச்சு, நாளைக்கு என்ன செய்வோம்? அதான் நிறைய பேருக்கு பாரம் வருத்துகிறது. இப்போ அடுத்து 34 வாசிங்க. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். போதும் எல்லாம் சொல்லுங்க. போதும். அந்தந்த நாளுக்கு அதினதன் பாடு போதும். நாளை தினம் அது என்ன செய்தான்? அது தன் நாளுக்காக கவலைப்படும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஒரு முறை பிசாசே ஒரு கடை வச்சிருந்தானா. பிசாசு கூட கடை வைப்பானா? இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனை கதை. உண்மை கதையோ இல்லை, கற்பனை கதை. இப்படியெல்லாம் அவன் செய்கிற காரியம்தான். அதில் நிறைய பொருள்களை வச்சுருக்கான். எல்லாத்துக்கு மேலே ப்ரைஸ் டேக் எழுதி வச்சுருக்கிறான், ப்ரைஸ் போட்டு வச்சுருக்கான். பெரிய பெரிய பொருள்லாம் கம்மி விலைக்கு தான் இருக்குது. நம்ம ஆளுங்களாம் போய் அள்ளிட்டு வரலான்னு பார்ப்பாங்க. சரி, ஆனால் இந்த கவலை, இந்த பயம், இதுக்கெல்லாம் அவன் நல்ல பெரிய ப்ரைஸ் போட்டு வச்சுருக்கான். இப்போ யாரை பார்த்து கேட்டாங்களா, இது என்னப்பா இதுக்கு போய் அவ்வளோ ப்ரைஸ் போட்டு வச்சுருக்கேன்? உங்களுக்கு தெரியாது, இதுதான் ரொம்ப விலையானது, இதை தான் எல்லாருமே விரும்பக்கூடியது, எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. அதனால் எல்லாம் தேடி வந்து எதை தான் வாங்குறாங்க என்கிட்ட, அதை தான் வாங்கி அதனால தான் வாழ்க்கையே ரொம்பவே இதுவாக போயிடுது. அதை வச்சு நான் நிறைய பேரை நல்லா வீழ்த்தி தள்ளுறேன். ஏன் கிறிஸ்தவர்களை கூட, ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட எதை வச்சு? கவலை வச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நல்ல வேதம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் திடீர்னு ஒரு பிரச்சனையோ போராட்டம் வந்தால் என்ன வந்துடுது? நமக்குள்ள கவலை வந்து விடுகிறது. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் என்ன செய்யணுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துல, உங்க வேண்டுதல்ல யாருக்கு தெரியப்படுத்துங்க? பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்காக்கு இல்லை, தங்கச்சிக்கு இல்லை, சிஸ்டருக்கு இல்லை, பக்கத்தில் அக்கத்தில் இல்லை, யாருக்கு தெரியப்படுத்துங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. மனுஷனுக்கு அல்ல, யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும். ஆமென் சொல்வோமா? ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீதம் 55:22ஆம் வசனத்துல, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென் சொல்லுங்க எல்லாருமே. நீதிமான்களே கரங்களை குலுக்கி சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களே, ஆண்டவர் உங்களை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார், கைவிட மாட்டார், மறக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே சின்ன பிள்ளைகள் பாடுற பாட்டை கேட்டிருக்கிறோம். சின்னஞ்சிட்டு குருவியே, என்ன அழகா சொல்றீங்க பாருங்க. அது உட்காந்து கவலைப்படும் போது அந்த 2 குருவிங்களும் ஒன்றை பார்த்து ஒன்று பேசுதான். உன்னை படைச்ச ஆண்டவர், என்ன படைச்ச ஆண்டவர், இந்த மனுஷர்களை ஆண்டவர் படைச்சாருன்னு அவங்க என்ன பண்ணிடுறாங்க? மறந்துடுறாங்க. உனக்கு ஆகாரம் தர ஆண்டவர், எனக்கு ஆகாரம் தர ஆண்டவர், எல்லாருக்கும் ஆகாரம் தர பரமபிதா நமக்கு ஒருவர் உண்டு என்பதை இந்த மனுஷர்களுக்கு புரியவில்லையே அப்படின்னு பாட்டு. அது யாரோ ஒரு எழுதின வாசகத்தை வச்சு அழகா அந்த பாட்டை கட்டியிருக்காங்க.
2 பறவைகள் அப்படி பேசினது என்று ஒரு பிரசங்கியார் அழகா அதை எடுத்து சொல்ல, இவர்கள் அழகா பாட்டையே கட்டி வச்சிருக்காங்க. அது உண்மைதான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பறவைகள், ஆண்டவர் சொல்றார் காட்டு புஷ்பங்கள், இவைகளெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ அழகா படைச்சிருக்கேன். அதனுடைய இதெல்லாம் உங்கள் பக்கத்திலே வர முடியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதை விடவா உங்களை நான் உடுத்துவிக்க மாட்டேனோ, உங்கள் தேவையை சந்திக்க மாட்டேனோ? பறவைகளுக்கு யார் கஷ்டப்பட்டு அதுக்கு ஆகாரத்தை யார் டெலிவர் பண்ணுறாங்க? அதை பரலோக தேவன் அன்னன்னைக்கு அதனுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்கிறவர். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஒரு பரமபிதா உண்டு. ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள் இருந்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு லாசரு என்ற சகோதரனும் இயேசு அந்த பெத்தானியால இருந்து அந்த வீட்டுக்கு போவார் வருவார். அவர்களுக்கு ஆண்டவர் சத்தியங்களை போதிப்பார். அந்த வீட்டுக்கு ஆண்டவர் ஒரு முறை போன பொழுது மார்த்தாள் ஆண்டவருக்கு நல்ல ஆகாரம் சமைக்கணும்னு பற்பல வேலைகளில் அவள் ஈடுபட்டு, அந்த வேலைகளை நிமித்தம் அவர் ரொம்ப சோர்ந்து டயர்டாகி அவள் கவலைப்பட ஆரம்பித்தா. ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து எதை பற்றியும் கவலை இல்லை, உங்கள் பாதம் ஒன்று போதும் என்று அமர்ந்து கொண்டார். ஆனால் மார்த்தாளோ பல காரியங்களிலே குறித்து கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருந்தார். இயேசு ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்ன சொன்னார்? மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மார்த்தாளுங்க நிறைய பேர் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்ல, நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம்? வீணா கலங்குறோம். நாம் தான் உலகத்தை உருட்டுற மாதிரி நினச்சிக்கிறோம். நம்ம இல்லை, நாம் உலகத்தை உருட்டலை. ஒருவர் மேலே அமர்ந்திருக்கிறார். எல்லாம் செய்ய வல்ல தேவனை நாம் சார்ந்து வாழ தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மரியாளோ தன்னை விட்டு நல்ல பங்கு சொல்லுங்க. அதை ஒன்று பிடிச்சிட்டா எல்லாம் பின்னாடி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படியே நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்வுக்குரியவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமீன் சொல்வோமா? இன்றைக்கு என்ன தேவையோடு வந்தீங்களோ அந்த தேவையை பரமபிதா உங்களுக்கு சந்திக்க ஆவலாயிருக்கிறார், பிரியமாயிருக்கிறார். இன்றைக்கு உங்களை வெறுமையாய் அனுப்புவதில்லை, உங்கள் தேவையை சந்தித்து தான் தேவன் உங்களை அனுப்ப போகிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவர், இந்த உலகத்தையே படைத்தவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், நட்சத்திரங்கள், ஆண்டவர் படைத்த அந்த விண்மீன்கள், இந்த ஸ்பேஸில் இருக்கிற அந்த காரியங்களை படிக்கிறதுக்கும் போகிறதுக்கும் மனுஷன் பெரிய சாதனை படைக்கிறான்னு நினைக்கிறான். ஆனால் அதெல்லாம் அவர் வார்த்தையிலே படைத்தார். ஆமென். இவை எல்லாவற்றையும் படைத்த தேவன் தான் நம்மை விசாரிக்கிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ பெரிய தேவன் நம்மை விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்கிறாரு, 8ஆம் சங்கீதத்தில் 3ஆம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் நீ விசாரிக்க. 4ஆம் வசனம் வாசிங்க. மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அந்த ரகசியத்தை அனுபவத்தை கண்ட தாவீது சொல்றார், ஐயா என்ன நினைக்கிறதற்கும் என்னை விசாரிக்கிறதற்கும் நான் ஏமாத்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவ்வளோ அன்பு வச்சிருக்கார் ஆண்டவர் உங்கள் பேரில். ஆண்டவர் ஒவ்வொரு பேரில் அன்புள்ளம் கொண்ட தெய்வமாய் இருக்கிறார். ஆமென். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். உங்களை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், உங்கள் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹலோ, ஆண்டவர் இன்றைக்கு காலையில் வந்திருக்கிறதே உங்களை விசாரிக்க தான். உங்களை ஆண்டவர் தேற்றதான் வந்திருக்கிறார், உங்களை உற்சாகப்படுத்த வந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மன உருக்கம் கொண்டவர். ஆமென். எப்படிப்பட்டவருங்க? அது மாத்திரம் இல்லை, அனுதாபம் காட்டுவார்.
நம்ம செய்கிறது தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சாலும் அந்த தப்பை கண்டிக்காமல் நம்ம பேரில் தயவு கொண்டு முதல்ல நம்ம கண்ணீரை துடைப்பார். என்ன செய்வார்? கண்ணீரை துடைத்து நம்மளை ஆற்றுவார், நம்மளை தேற்றுவார், நம்மளை தைரியப்படுத்துவார், அவருடைய அன்பை முதலாவது வெளிப்படுத்துவார். கவலைப்படாத மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், தைரியமாக இரு மகனே, நான் உன்னை விட்டு விலகலை, நல்ல தோல் மேலே தட்டி கொடுத்து சப்பாஷ் தைரியமாக இரு, எதை குறித்து கவலைப்படாத, நான் உனக்கு கூட இருக்கிறேன், நீ எதற்கு கவலைப்படணும்? உலகமே முழுகி போயிட்ட மாதிரி நீ ஏன் நினச்சிட்டு வந்திருக்கிற? இந்த சின்ன விஷயத்துக்காக அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, மறப்பதில்லை, நான் கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் இந்த காலவெளியிலே ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தவே நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கவலைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த கவலைக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அது சிஸ்டரையும் கூப்பிட்டு வந்துடும். அதுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அது யாரு? தங்கச்சியோ அக்காவோ? அது பயம். அது பேர் என்னங்க? அது நீங்கள் கூப்பிடாமலே பின்னாடி வால் பிடிச்சிட்டு உள்ளே வந்துடும். கவலைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா பின்னாடி என்ன வரும்? பயம் வரும். இதெல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை பால்படுத்தி விடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதெல்லாம் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை பாலாக்கி விடும். அதனால் முதல்ல எதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது? ஆமாம், ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பேரிலே வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த அழகான பியூட்டிஃபுல் இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னவர் யார் என்றால் பேதுரு. பேதுரு இயேசுவோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு அப்போஸ்தலன், ஒரு சீஷன். இந்த 1 பேதுரு 5:7 தான் இப்போ நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம் இன்னொரு முறை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்துள்ளேன். உங்க கவலை அது என்ன கவலையா இருந்தாலும் அவர் பேரிலே வைத்து விடுங்கள். ஆமென். நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் சுமக்க ஆயத்தமா இருக்கிறது? அவர் சுமக்க ஆயத்தம். அது பிள்ளைகளை பற்றிய கவலையா, வீட்டு பிரச்சனையா, இல்லை பண பிரச்சனையா, கோர்ட் கேஸா, எந்த பிரச்சனையானாலும் இந்த இடத்தை விட்டு போகும்போது நீங்கள் லகுவா ஃப்ரீயா நல்ல சிறகடிக்கும் பறவைகளை போல இந்த இடத்துல இருந்து ஃப்ரீயா போகதான் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப 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 இந்த வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு சொந்தமாய் தருகிறார். ஆமென். இந்த வார்த்தை சொன்னவர் பேதுரு. பேதுரு சும்மா சொல்லிடல, ருசித்து அனுபவித்து நிரூபித்து பார்த்து இந்த வார்த்தையை அவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அவர் என்ன சொல்றாரோ அதை அனுபவித்து இருக்கிறார். அவர் சொல்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் தெய்வம், அவர் பெரிய எஜமான். இன்னைக்கு பெரிய ஆட்கள்லாம் சுலபமாக போய் பார்க்க முடியாது. ஆனால் அவரோ என்னை விட்டு பிரியாமல் ஒரு நாளில் இருக்கிற 24 மணி நேரமும் என் வாழ்நாளெல்லாம் என்னை பிரியாமல் எனக்கு துணை நின்று என்னை காக்க வல்லமையுள்ள தெய்வத்தை தான் நான் தெய்வமாய் பெற்றிருக்கிறேன். ஆமென். நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. இந்த பேதுரு இயேசுவை சந்தித்த நாளிலிருந்து இயேசுவினிடத்தில் அனுபவித்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவன் பல விதங்களில் அவன் அனுபவித்த நன்மைகளை நாம் விவரிக்கலாம். ஆனால் முதல்ல அவனுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் இயேசு அற்புதமாய் சந்தித்தார். ஆமென். பக்கத்தில் பாசல்ங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். பேதுருக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். ஒருவருக்கும் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எல்லாருக்கும் சமமாய் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 5:1-8 வாசிக்கும் பொழுது வேதத்தில் அருமையாய் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கூட யாரும் வாசித்தீங்க? வெரி குட். அந்த வசனத்தில் பேதுருனுடைய படகு கடற்கரையிலே நின்று கொண்டிருந்தது. எங்கே நின்று கொண்டிருந்தது? கடற்கரையிலே நின்று கொண்டிருந்தது. ஆனால் இயேசு அந்த படகை வாங்கி அந்த படவில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார்.
யாருடைய படகுல? பேதுரு, சீமோன் பேதுருடைய படகுல உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்ன செய்தாரு? போதகம் பண்ணினார். நாங்கெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ நல்ல பிளாட்ஃபார்மில் உட்கார்ந்துருக்கிறோம். என் இயேசு எதையும் பிளாட்ஃபார்மாக மாற்றிடுவார். படகையே ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றிடுவார், மலையே ஒரு பிளாட்ஃபார்மாக மாற்றிடுவார். வேறு எது எல்லாத்தையும், வீட்டையும் எல்லாத்தையும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு இருக்கிற இடம் தாங்க பிளாட்ஃபார்ம். ஆமேன். அது தாங்க சிறந்தது. இப்போ யார் படகுல ஏறி உட்காந்துட்டாரு? பேதுரு கேட்டார், உங்கள் படகு கொடுங்கம்மா. அம்மா உங்கள் பேக்கை கொடுங்கம்மா. நான் கொடுத்துருவீங்கல்ல, நீங்கள் எனக்கு கொடுத்துருவீங்க. தெரியாத ஒரு ஆள் வந்து கேட்டால் கொடுப்பீங்களா? என்ன என் பேக்கை எப்படி கேட்குறேன்னு நம்ம நினைப்போம்ல. ஆனால் இயேசுக்கு யார் படகை கொடுத்துட்டுது? பேதுரு கொடுத்துட்டார். பேதுரு அப்படியே டொங்குன்னு உட்காந்துட்ருக்காரு. உங்கள் பாஷையில் சொல்லணுன்னா ரொம்ப சோர்ந்து போய் கவலையோடு உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஆனால் இயேசு படகுல ஏறி உட்காந்து நல்லா பிரசங்கம் பண்ணுறார். நல்லா பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பேதுரு என்னத்தை தான் கவனிச்சாரோ தெரியல. பேதுருடைய பிரச்சனை என்னன்னா, ராத்திரி முழுதும் போய் மீன் பிடிக்க போனவர் அவருக்கு ஒரு மீன் கூட அகப்படலை. ராத்திரியெல்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு இப்போ 0 பாயிண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எந்த பாயிண்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு? 0 பாயிண்ட்ல. இங்கே இருக்கிற யாரோ சிலர் பிஸ்னஸ் பண்ணி எந்த பாயிண்ட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? 0 பாயிண்ட்ல. ஒரு வேளை அதை பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க அப்படிதான். நீங்களும் பேதுரு வாரிசு தான். பேதுரு மாதிரி தான் அவரும் 0 பாயிண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் சரியான நேரத்தில் இயேசு வருவார். சரியான நேரத்தில் விசாரிக்க வருவார். சரியான நேரத்தில் கண்ணீர் துடைக்க வருவார். சரியான நேரத்தில் தூக்கி எடுப்பார். அதுதான் என் இயேசுவின் ஸ்பெஷாலிட்டி. அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் கவலைகளை மாற்றுபவர், உங்கள் தேவைகளை சந்திப்பவர், நீங்கள் நினையாத நேரங்களில் உங்களுக்கு அற்புதங்களை செய்பவர். அவர்தான் என் இயேசு. அங்கே வந்து உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சதும் என்ன சொல்றார் தெரியுமா? 4ஆம் வசனத்தில் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, யாரை பார்த்து? சீமோனை. தெரியும் ஆண்டவருக்கு யாரு 0 பாயிண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்கோ, யாருக்கு ரொம்ப தேவை இருக்கு, யாரு பிரச்சனையோடு வந்திருக்காங்க. சரியா அந்த ஆளை பாயிண்ட் பண்ணி சரியா அந்த ஆளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, இப்போ நீ என்ன பண்ண? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் படகை எடுத்து எங்க கொண்டு போ? ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க வலைகளை போடுங்கள் என்றார். இயேசு என்ன சொன்னாரு? வலை போடுங்க. என்ன ஒரு வலையா? வலைகளை போடுங்கள். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வலை தூக்கிட்டு போகாத. என்ன பண்ண? நிறைய 2 வலைகளை, 2 போட்டு இருந்துச்சு இல்ல? இயேசு ஏறின போட்டு சும்மா வருமாமா? சொல்லுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில இருந்தா உங்க வாழ்க்கை வெறுமையா இருக்குமா? நிச்சயம் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அந்த விசுவாசம் வளர்றதுக்கு ஒரு நேரம் ஆயிடுச்சு போல பேதுருக்கு, நம்மளை போல, நம்ம ஆளுங்க போல. அப்போ அவர் ஒரு படகை தான் தூக்கிட்டு போனார், ஒரு வலையை தான் தூக்கிட்டு போனார். இப்போ அவனே சொல்றான், ஆண்டவரே, ஐயரே, சார் அப்படின்றான். ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்று கூட அகப்படல. நெத்திலி மீன் கூட என்ன பண்ணல? அகப்படல. சின்ன மீன் கூட அகப்படல. இவனை பார்த்தாலே ஓடிடுது அந்த மீன். எல்லாம் டாட்டா காமிச்சு தூரம் ஓடிடுது. அப்படி ஓட வச்சிருப்பாரு ஆண்டவர். ஆமேன். சில நேரத்தில் ஆண்டவருக்கு தெரியும் எப்படி ஒரு ஆளை முடக்கி தம் பக்கம் இழுக்கணும்னு ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கார். ராத்திரி முழுதும் இவர் மீன் பிடிச்சி நல்ல மீன் கொண்டு வந்தால் இவர் படகு கரையில் நின்று இருக்குமா? இவர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிருப்பார், இவர் வியாபாரத்துக்குள்ளெல்லாம் இறங்கி இருப்பார். ஆண்டவருக்கு அப்படி அல்ல, இவரை பிடிக்கணும் தான். மீனை விட யாரை பிடிக்கணும்? முதல்ல பேதுருவை பிடிக்கணும். ஸோ ஆண்டவர் சொன்னார், இப்போ போடுப்பா, என் வார்த்தை போடு, வலைய போடு. அப்போ சொல்கிறோம், நான் இங்கே மீனே கிடைக்காது. நான் லைஃப் லாங் ஃபிஷர்மேன். நான் கடல்லே பிறந்து கடல்லே வாழ்வேன். உங்களை விட எனக்கு கடலில் பற்றி நல்லா தெரியும். என்ன போய் வலை போடுன்றீங்களா? சரி, உங்கள் வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன்? வலையை போடு. நான் நினைக்கிற மீன் வரவே வராது. ஆனால் எது நிமித்தம் வலையை போடுறேன்? உங்கள் வார்த்தை நிமித்தம் நான் என்ன பண்ணுறேன்? வலை போடுறேன். இதை தான் நம்மெல்லாம் படிச்சுக்கொள்ளணும்.
என் பிரயாசம் இல்லை, இந்த வேதம் என்ன சொல்லுதோ அந்த வேதத்துக்கு கீழ்ப்படிந்து நான் செவி கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் ஆசீர்வாதத்தை அள்ளி செல்பவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்தப்படி அவர்கள் செய்து என்ன ஆச்சா, வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான, எல்லாம் இழுத்து சொல்லுங்க, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அந்த மீன் நிறைய இருந்ததுனால எல்லாம் பக்கத்தில் அக்கத்தில் சைகை காமிச்சு, வாங்க வாங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் படகு முழுகிடும் போல, இவ்வளோ மீன் வந்துடுச்சுன்னு அக்கத்து பக்கத்து படகெல்லாம் கேட்டு இந்த படகெல்லாம் நிரப்ப ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுவோமா, ஹல்லேலூயா. பேதுரு கேரக்டரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேதுரு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் மேன், ரொம்ப உணர்ச்சி வசம் உள்ளவர். எதையும் ஒளிவு மறைவு அவருக்குள்ளே இருக்காது, இருக்கிறத இருக்கிற மாதிரி எல்லாம் பேசிடுவார். அப்போ அவரை பார்த்ததும் என்ன சொல்கிறார், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். இது நீ வராத போயிட அப்படி சொல்ல, நான் தகுதி இல்லைப்பா, நான் ரொம்ப மோசமான ஆள், என்ன மாதிரி ஆள்கிட்ட நீ பக்கத்தில் வர நான் கொஞ்சம் கூட பாத்திரனே அல்ல, தகுதி அல்லன்னு சொல்லி அந்த உணர்ச்சி வசப்பட்டாருன்னா அவர் வாயிலிருந்து சும்மா வார்த்தைகள் வசையாமொழியும், என்ன போய் இந்த அளவுக்கு நீங்கள் ஆசீர்வச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி, நீர் என்னை விட்டு தூரம் தான் போயிடணும், ஏன்னா கொஞ்சம் கூட இதுக்கு தகுதியே இல்லை. அவன் பார்த்த காரியம் அவனுக்கு பிரமிப்பை தந்தது. அவனை சுற்றி இருக்கிற ஜனங்களெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அநேக வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, இவனுக்கு அன்னைக்கு கிடைச்ச மீன் அந்த வருமானம் மீதி 2 வருஷத்துக்கு அவன் குடும்பத்துக்கு போதுமானதாக இருந்திருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய வருமானத்தை ஆண்டவர் அவனுக்கு சம்பாதித்து கொடுத்து தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார், இதை பார்த்தா பெரிய ஆச்சரியப்படுற பேதுருவே, இனி நான் அவனை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அப்படி உட்காரக்கூடாது. நீங்க ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அநேகர் வாழ்க்கையில பொருளாதார தேவைகளை சந்திக்க போகிறார், பொருளாதார அற்புதங்களை செய்ய போகிறார். ஒருவேளை உங்க பேங்க் அக்கௌண்ட் 0 பாயிண்ட்ல இருக்கலாம். கடைசியில் எவ்வளோ தான் அனுமதிப்பாங்களோ பேங்க்காரு, அவ்வளோதான் என் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காசு இருக்குது. அந்த நிலையில் இங்கே அமர்ந்திருந்தீங்கன்னா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பேதுருக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவரை தான் நான் ஆராதிக்கிறேன், அவரை தான் நான் சார்ந்திருக்கிறேன். பேதுருக்கு அற்புதம் செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், தேவைகளை சந்திப்பார். ஆமென். அம்மட்டும் அவன் ருசிக்கலாங்க. இன்னொரு முறை அவங்க வாழ்ந்த அந்த நாட்கள் ரோம அதிகாரிகள் எல்லாரிடத்துலையும் அவர்கள் வரி பணம் வாங்குவாங்க. இப்போ டாக்ஸ் வாங்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி அவங்க டாக்ஸ் வாங்குவாங்க, எல்லார்கிட்டையும் வாங்குவாங்க. யூதர்களிடத்தில் அவங்க யூத பூமியில் வாழ்ந்தாலும் யூதர்கள்ட்டையும் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா ரோம சாம்ராஜ்யம் தான் எல்லாரையும் ஆளுகை செய்தது. பேதுரை பிடிச்சி கேட்டிருப்பாங்க, ஏய் நீ இன்னும் டாக்ஸ் கட்டலை, நீ டாக்ஸ் ஒழுங்காக மரியாதையாக கட்டிடு, இல்லைன்னா உன்னை பிடிச்சி என்ன பண்ணிட்டு போகிறோம், கட்டி ஜெயிலில் போட்டுருவோம், இல்லை இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோன்னு மிரட்டியிருப்பாங்க. இவனுக்கா பெரிய கவலை, என்ன பண்ணுறதுன்னே தெரியலை, ரொம்ப சோகமாக இருந்திருப்பான். இன்றைக்கி சில பேர் இங்கே உட்காந்துருக்கலாம், இன்னும் வீட்டு வாடகை கட்ட முடியல, எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியலை, இன்னும் வாட்டர் பில் கட்ட முடியலை, இன்னும் பிள்ளைகளுக்கு ஃபீஸு சரியாக கட்ட முடியல. இப்படிப்பட்ட நிலையில் நம்ம இருக்கும் பொழுது அந்த வருத்தம் நம்மளை பாரப்படுத்த தான் செய்யும். இவரும் கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக அப்படின்னு வராரு. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர், அவர் நம்மை
விசாரிக்கிற தேவன். நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்கல்ல, அவர் உங்கள் இருதயத்தை நன்றாக கூர்ந்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. அவர் உங்கள் இருதயத்தின் ஆழங்களை அவர் என்ன பண்ணுறாராம்? அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, மத்தேயு 17:24-25 வாசிங்க. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துவதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றான். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, அந்நியரிடத்தில் வாங்குகிறார்கள் என்றான். இயேசு அவனை நோக்கி, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டுவதில்லையே. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். ஆமென் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் சின்ன தேவையோ பெரிய தேவையோ எல்லா தேவையும் சந்திக்க அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்பொழுதே உங்கள் கரங்களை உயர்த்தி உங்கள் தேவைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா, இந்த தேவையை பார்த்துக்கொள்ளுங்க. என் பரமபிதா, என் நல்ல தகப்பனே, இந்த தேவையை உங்கள் பாதத்தில் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. அவர் நம் தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பேதுரு இந்த பிரச்சனையை கேட்டுட்டு ஒன்றும் சொல்ல முடியாமல், ஐயோ எங்கள் ஆண்டவர் செலுத்துகிறாரான்னா ரொம்ப அழகா, ஏன் ஆண்டவர் செலுத்துவார் அப்படின்னு தான் தன்னுடைய தலைவரை எஜமானை விட்டு கொடுக்காம பேசிட்டு தான் போகிறார். ஆமென். எப்படி பேசுகிறாரு? விட்டு கொடுக்காம பேசிட்டு தான் போகிறார். ஆனால் உள்ள நுழையும் போதே ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவர் மனுஷன் உள்ளத்தில் இருக்கிறதை நன்றாய் அறிந்தவர். ஆண்டவர் அழகாக கேட்குறாரு, யாருப்பா டாக்ஸ் கட்டுவாங்க? பிள்ளைகளா அந்நியரா? அந்நியர் தான் கட்டுவாங்க. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர், இந்த பூமியை உண்டாக்கினவர், அவரே டாக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்றால் நான் அதிக நேரம் உட்கார்ந்து ஆச்சரியப்படுவேன். எவ்வளவாய் உம்மை தாழ்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளவாய் உம்மை தாழ்த்தி இருக்கிறீரப்பா. மனுஷனுக்கு மனுஷனை போல இப்படி இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இதை விட ஒரு என்ன சொல்கிறது சிறப்பு வேறு எதுவுமே இல்லை. அவர் படைச்ச பூமியிலேயே அவர் என்ன செஞ்சாராம்? பேதுருட்ட சொல்கிறாரு, இது எனக்காகவும் உனக்காகவும் போய் என்ன பண்ண, வரி வசூலிக்கிறவர்களிடத்துல கொடு. எங்கே காசு கிடச்சிச்சு? இன்றைக்கி போய் எல்லாரும் மீனை தேடாதீங்க. எந்த மீன் ஆண்டவர் வச்சுருக்காருன்னு பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு உங்கள் தேவையை சந்திக்க பல வழிகள் உண்டு. ஆமென். பேதுரு மீனவன், அவனுக்கு மீன் பிடிக்க தான் தெரியும். அதனால் அவனுக்கு என்ன பண்ணிட்டாரு, போய் மீன் பிடின்ட்டார். வேகமாக பிடிச்சிட்டு வந்துட்டான். அவன் பிடிச்ச வந்த முதல் மீன்லேயே ஒரு வெள்ளிக்காசு அது வாயில் வச்சுருந்தது. என்ன அதிசயம்! பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை எலியாவை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டார். அது காகம் அவனை கொண்டு வந்து அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் தேவையை சந்திக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஜூலை மாதம் முழுவதும் இல்லாமை என்பது இல்லை என்று கரங்களை தட்டி சொல்லுங்க, என் தேவன் என் தேவைகளை அனைத்தையும் சந்திக்க வல்லவர். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படியே தேவைகளை சந்திப்பார், கூட கூட்டியும் தருவார். ஆமென். நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. கர்த்தரை முதல்ல கேட்கறதில்ல, கேட்க வேண்டிய எல்லார்கிட்டே போய் கேட்டுட்டு வந்து அவமானப்பட்டுட்டு யாரும் கொடுக்கலன்னா பிறகு தான் என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் பசங்க, ஏங்க அந்த உல்ட்டா வேலை? முதல்ல என்ன செய்யுங்க, கேட்க வேண்டியவர்கிட்ட போய் கேளுங்க. அப்போ நீங்கள் கேட்க வேண்டாம், மற்றவங்க தேடி தேடி வந்து உங்களை உங்ககிட்ட ஒரு வேளை கர்த்தர் கொடுக்கவும் வைப்பார், உங்கள் தேவையை எப்படியும் சந்திப்பார். ஆமென் சொல்லுவோமா? சிங்க குட்டிகள் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதம் நான் விசுவாசிக்கிற உங்களில் இருக்கிற அநேகருக்கு இந்த அற்புதங்களை செய்ய போகிறார். தடைப்பட்ட
பணங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுக்கு திரும்ப கடன் கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டு இருப்பவர்களை எல்லாம் கொடுக்க வைப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க செய்வார். என் தேவன் நம்முடைய பொருளாதார தேவையை சந்திக்க வல்லவர். உங்க கன்னத்துல கையை வச்சு சொல்றார், உங்களை விசாரிக்கிற தேவன். என் பிள்ளையை ஏன் கவலைப்படுற? என் மகளை ஏன் கலங்குகிறாய்? ஏன் திகைக்கிறாய்? நான் உன் தேவன் அல்லவா? உன் தேவையை சந்திக்க நான் போதுமானவர் அல்லவா? பொருளாதார தேவை மாத்திரமல்ல, சரீர சுகத்தையும் ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார். எந்த டாக்டர்களால் கொடுக்க முடியாது, செய்ய முடியாது அந்த ட்ரீட்மெண்ட், அந்த சுகத்தை என் தேவன் டைரக்டா உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு வியாதி உங்களுக்கு வராதபடி உங்களை காக்கவும் வல்லவராய் இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 31 வரை பார்க்கும் பொழுது, இயேசு பேதுருவின் மாமி ஜுரமாக இருக்கிறாங்க, படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்கள சந்தித்த நேரத்தில் என்ன நடந்தது வாசிக்க கேட்போமா? உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தார். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். சூப்பர், ஆமென். உடனே சுகமாகி உடனே அந்த அம்மா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம்? பணிவிடை. ஏசப்பாக்கு வேண்டிய எல்லா உபகாரங்களையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆமென். பேதுரு பார்த்தான், என்னப்பா ஒரு நிமிஷம் வீட்டுக்குள்ள வந்தவர் உடனே என் மாமியாருடைய படுக்கை என்ன பண்ணிட்டாரு? மாற்றி போட்டார். சில ப்ரீச்சர்ஸ், சில பிரசங்கமாருங்க ரொம்ப ஜோக் அடிக்கிறவங்க சொல்லுவாங்க, மாமியார் தான் வீட்டில் ரொம்ப வேலை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. மாமியார் தான் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? மாமியாரும் மகளும் நல்லா நிம்மதியாக இருக்கட்டும் தான் விட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டார்? ஊழியத்துக்கு இயேசுவோடு கூட புறப்பட்டு போயிட்டார். மகளுக்கு ஏற்ற துணை யாரு? அவங்க அம்மா. அம்மா படுத்துட்டா என்ன ஆகும்? வீடு ஒன்றும் ஓடாது. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இந்த அம்மாவை எழுப்பிட்டா பேதுரு நிம்மதியாக இருப்பார், இனி வீட்டை பற்றி அவருக்கு என்ன இல்லை, கவலை இருக்காதுன்னு சொல்லி மாமியாரை படுக்கையை விட்டு எழுப்பிட்டாருன்னு நிறைய பேர் ஜோக் அடித்து சொல்லுவாங்க. அது எப்படியா இருந்தாலும் படுக்கையில் இருந்த நபரை இயேசு சுகமாக்கினார், படுக்கையை விட்டு மாற்றினார். இயேசு சுகம் தந்தா அது பரிபூர்ண சுகம். பக்கத்தில் பாசங்க, இயேசு சுகத்தை தந்தா அது பரிபூர்ணம். பின் விளைவு எதையும் வைக்க விட மாட்டார். உடனே எழும்பி அவர்கள் நார்மலாக எல்லாரை போல ஓடி ஆடி வேலை செய்கிற அளவுக்கு அவர்களை நார்மலாக பலமுள்ளவர்களாய் மாற்றிவிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு எப்பொழுதெல்லாம் ஒரு அற்புதம் செய்கிறாரோ இயேசு கூடவே ட்ராவல் பண்ணவர் பேதுரு. எத்தனை அற்புதங்களை அவன் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். எப்படி குஷ்டரோகியை குணமாக்கினார், எப்படி மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், எப்படி ஆண்டவர் குருடரின் கண்களை திறந்தார், எப்படி பல அற்புதங்களை செய்தாருன்னு கூடவே இயேசுவோடு நடந்த பேதுரு எத்தனை அற்புதங்களை பார்த்தவர். பேதுருக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவர் ஒருவரே அற்புத நாயகர், சுகம் தரும் தெய்வம் என்பதை அவன் அனுபவித்து இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி வச்சிருக்கான். ஆமென், ஹல்லேலூயா. பேதுரு கண்ட இன்னொரு விஷயம்னா, அவர் சும்மா சுகத்தை மாத்திரம் கொடுத்துறதில்ல, ஒரு நபரை பார்த்ததும் அவங்கள பார்த்து ரொம்ப அன்பா இரக்கத்தோடு மன உருக்கத்தோடு இயேசு அவளோடு பேசுவதை பேதுரு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்படி ஆண்டவர் ஒருத்தரை பார்த்ததும் நீ சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா அப்படின்னு ஜென்டிலாக பேசுகிறார். ஆமென். இன்னும் சில பேர்கிட்ட நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன ஒரு ஜென்டில்னஸ், என்ன ஒரு கரிசனை, என்ன ஒரு அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த அன்பை உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சும்மா உங்களை ஒரே
இது பண்ணி டயர்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்களே, இங்கே போ, அங்கே போ, அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, எல்லாம் முடித்து அந்த டாக்டரை 5 நிமிஷம் பார்க்குறதுக்கு முன்னே நீங்கள் 1.5 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் சுற்றி நடந்திருப்பீங்க. அப்படி தானே? அப்படி தானே? ஆனால் என் ஆண்டவர்கிட்ட அது தேவையே இல்லை. என் ஆண்டவர் பார்த்ததும் உருக்கத்தோடு கேட்பார், மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? மகளே ஏன் அழுகிறாய்? ஏன் கவலைப்படுகிறாய்? எல்லாம் செய்ய வல்லவர் அவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன ஒரு தெய்வம் அவர். ஆமென். மனிதனுடைய வேதனைகள், கண்ணீர், கஷ்டம், துயரம் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க தான் இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு இன்னொரு அற்புதத்துக்கும் அவன் ரொம்ப பக்கத்தில் நின்று பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, இவர் தானே ரொம்ப துணிச்சலான ஆள். இயேசுவின் கடைசி அவர் சிலுவை மரணத்துக்கு முன்னே அவரை பிடிக்க போர் சேவர்கள் வருகிறார்கள். அந்த போர் சேவர்கள்லாம் இயேசுவை பிடிக்க வந்தப்போ அப்போ தான் இவருக்கு கொஞ்சம் வீரம் வந்துடுச்சு. யாருக்கு? பேதுருக்கு. என்ன பண்ணார்? உடனே கத்தி எடுத்து ஒரு போர் சேவகனுடைய காதை சட்டுன்னு அப்படி கட் பண்ணி விட்டார். சும்மா கசாப்காரங்க கட் பண்ணுற மாதிரி காதை என்ன பண்ணிட்டாரு? கட் பண்ணி விட்டார். அவர் நினச்சிட்டாரு இயேசுவுக்கு பெரிய ஒரு சாதனை படைக்கிற, பெரிய காரியம் பண்ணுறேன். எவ்வளோ தான் சத்தியம் கொடுத்தாலும் பாதி தான் இறங்குது கூட இருந்த சீஷர்களுக்கே. அப்படி தானே? எவ்வளோ முறை ஆண்டவர் அவர் மரணத்தை குறித்தும் சிலுவை பாடுகளை குறித்தும் எப்படி அவர் கடைசி நாட்கள் இருக்கும் என்பதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் இவருக்கு வேற மாதிரி நினைப்பு வந்துடுச்சு. நான் என்னுடைய வீராப்பையும் என்னுடைய இதயம் காட்டுறேன்னு சொல்லி இதை தூக்கி, ஒரு கத்தியை தூக்கி காதை அப்படி வெட்டி போட்டார். வெட்டி போட்டதும் காது கீழே விழுந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ரத்தம்லாம் பீறிட்டு வந்திருக்கும். அந்த ஆள் பேர் என்னங்க? மல்குஸ். எல்லாம் சொல்லுங்க, மல்குஸ். அந்த மல்குஸுடைய காது அப்படி விழுந்ததும் இயேசு கண்டு காணாம அந்த நேரத்தில் கூட இல்லை. நான் தானே இனி சிலுவை மரணத்துக்கு போகிறேன், நான் தானே காட்டி கொடுக்கப்பட போகிறேன், நான் தானே பாடுகள் வழியாக போகிறேன், எப்படியோ அது கிடக்கட்டும்னு போவே இல்லை. பக்கத்தில் பாசலுங்க, என் ஆண்டவர் அப்படி சத்ருவுக்கு கூட இடம் கொடுக்கலை. சத்ருவை கூட நேசித்தவர் தான் என் தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 22:49 மேலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேதுரு மேலே கோபப்படுறாரு, வருத்தப்படுறாரு. உன் பட்டயத்தை கொண்டு அறையில் போடு என்று சொல்லிட்டு அந்த காதை எடுத்து திரும்ப என்ன பண்ணாரு? அதே இடத்துல வச்சார். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தமாக்கினார். ஆமென். எத்தனை அற்புதங்களை பேதுரு பார்த்திருக்கிறார், எத்தனை அதிசயங்கள். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததே நம்மை குணமாக்க. அந்த பேதுரு தான் 2:24 அழகாக எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? நம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கத்தக்கதாக அவர் தாமே சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லுகிறார். ஆமென். அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்தார், ஏற்றுக்கொண்டார். அந்த சத்தியத்தை அறிந்தவராய் நிருபத்தில் எழுதி வைக்கிறார். நாம் பிழைத்திருக்கும்படி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வாழ்ந்திருக்கும்படி, நீங்கள் சுகமாய் இருக்கும்படி அவர் எல்லா விலக்கிரயத்தையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்க சரீரத்தில் என்ன பலவீனம், என்ன போராட்டம், என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு நீங்க எழும்பி போவதற்கு முன்னே நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். அதற்காக தான் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். செய்து முடித்தவர் தான். அம்மா டேபிள் நிறைய ஆகாரம் செஞ்சு வச்சுட்டு பிள்ளை எங்கேயாவது பசியாக உட்காந்துருந்தா சும்மா விடுவாங்களா? அம்மா போய், என்ன கண்ணே எங்கே இருக்க, ஏன்
பசி வரணும், வரலையா? வா மகளே, வா டேபிளுக்கு வா, நான் உனக்கா என்ன வச்சிருக்கேன், ஆகாரம் ஆயத்தம் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிடுன்னு அழைச்சிட்டு வருவோம் இல்லை? முதல்ல என் பேர பிள்ளைகளுக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன். டேபிளில் செட் பண்ணிவிடுவேன். டேபிளில் அவங்களுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் வச்சிருவேன். எல்லாம் வச்சுட்டு தான் அப்புறம் அவங்க சரியான சாப்பிட்ற நேரத்தில் அவங்கள கொண்டு போய் அழைச்சிட்டு வந்து டேபிளில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அதை ரசிக்கிறதா நமக்கு சந்தோஷம். அப்படிதான் என் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி நம்மை, நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய எல்லாவற்றினின்று விடுதலை தர அவர் பிள்ளையின் அப்பம் மேஜைக்கு அழைத்து வருகிறார். ஆமென். இந்த பிள்ளையின் அப்பம் தான் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற சுகம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் எனக்கு சுகத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், ஆரோக்கியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் சுமந்ததினாலே நான் சுமக்க தேவையே இல்லை. பக்கத்திலுடைய மேலே கையை வச்சு சிஸ்டர்ஸ் மேலே, பிரதர்ஸ் மேலே நல்ல கரங்களை வச்சு, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இவளுக்குள்ளே இறங்கட்டும். குணமாக்கும் வல்லமை, விடுவிக்கும் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை. அன்றைக்கு பேதுரு கண்காண, பேதுரு வீட்டிலே நடந்த அந்த அற்புதம் போல யாராவது சிக்கா, ஜரத்தோட, பலவீனத்தோட, வியாதியோட, என்ன குறையோட வந்திருந்தாலும் உயிர்ப்பிக்கும் வல்லமை இப்பொழுது சரீரங்களுக்குள்ளே இறங்குவதாக, விடுதலை உண்டாவதாக. விலக்கிரயம் செலுத்தினவர், நம்மை விசாரிக்கிறவர் தான் நமக்கு வேண்டிய எல்லா பராமரிப்பையும் ஆயத்தப்படுத்தினவர். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு தான் சொல்றார், வாருங்கள் வந்து புசியுங்கள், வாருங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இன்னும் அந்த தலைவலியிலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழணும்னு தேவன் விரும்பலாமா? இன்னும் ஒத்த தலைவலியிலேயே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை சுகத்தை தர விரும்புகிறார். இந்த வயிற்று வலியிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். சரீரத்தில் எந்த பலவீனமோ அந்த பலவீனங்களுக்காக தான் இயேசு சிலுவையிலே விலக்கிரயம் செலுத்தினார். நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்தார், துக்கங்களை அவர் சுமந்தார், பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய வியாதிகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். சில பேர் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருந்தா இது சாபமோ என்று நினைக்கிறீங்க. அந்த சாபங்களை எல்லாம் போக்க தான் சாப சிலுவையை நேசு ஏற்றுக்கொண்டார். விடுதலை தரதான் விலக்கிரயம் செலுத்தினார். paid in full. உங்களுக்காக முழுமையான பில்லை நான் சிலுவையில் கட்டி முடித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்கள் சரீரங்களுக்குள்ளே அந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை, குணமாக்கும் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, அற்புத வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். சிலுவையில் அவர் செய்ததெல்லாம் வீணா இல்லை, நமக்கு விலக்கிரயத்தை கொடுக்கவே அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். அந்த பேதுரு தான் அவரே சுகமாக்கும் ஊழியத்தில் இறங்கிட்டார். அவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே அவர் தேவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது வாசல்ல, அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் ஒரு சப்பானி உட்கார்ந்திருந்தான். அழகா சொல்றீங்க. ஆனா அவனை குணமாக்கினது யாருங்க? பேதுரு. அவனை குணமாக்கினது யாரு? பேதுரு. அதுல கரெக்டா சொல்லப்பட்டிருக்கு, பேதுரு தான் அந்த குறிப்பிட்ட ஆளை பார்த்து சொல்றான், வெள்ளியம் என்னிடத்துல இல்ல, பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஆமென்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ருசித்தவன், சுவைத்தவன், பார்த்தவன், அனுபவித்தவன், நிரூபித்து கொண்டவன், அந்த வல்லமை உண்மை என்பதை அவன் அறிந்தபடினால் அந்த வல்லமை போகிற இடங்களில் எல்லாம் கட்டவிழ்த்து விட்டான். இப்பொழுதே நீங்களும் கூட அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் வல்லமையை சுமக்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பார்ப்பது மாத்திரமல்ல, அதை நீங்களும் சுமப்பவர்களாக வாழ வேண்டும். ஆமென். ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது, விடுதலை உண்டாகிறது. என்னால உன்னாலே அல்ல, யாராலே? விலைக்கிரயம் செலுத்தின இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே, அந்த வல்லமையுள்ள நாமத்திற்கு நல்ல கரவொலியை கொடுத்து வாழ்க. இன்றும் அற்புதங்களை செய்கிற அந்த வல்லமையுள்ள நாமம் எங்கள் மத்தியிலே, அந்த நாமத்தின் வல்லமை நிரம்பி இருக்கிறது. ஆமென். பேதுரு நிறைய அற்புதம் செஞ்சாருங்க. 9ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் வாசிங்க. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் இருந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு செஞ்ச அற்புதங்கள் கூடவே இருந்து பார்த்தவன். 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டை படுத்து கொண்டிருந்த மனிதனை ஒரு இமை பொழுதில் ஆண்டவர் எழுந்து உன் படுக்கையை நீயே சுமந்து கொண்டு போடான்ட்டிங்களா? ஓகே, எப்படி சொன்னாலும் சரி, எழுந்துரு, நட அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குற கமாண்டை பார்த்தான். அந்த பார்த்து இயேசுவோடு அவன் இதயம் ஒட்டி அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு இப்போ அதே கமாண்டை அவன் கொடுக்குறான் பாருங்க. அவன் சொல்கிறான், ஐனியாவே, நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீயே உன் படுக்கையை போட்டுக்கோன்றாரு. நட இல்லை, இவர் என்ன பண்ணுறாரு? படுக்கையை போட்டுக்கள். இனி இன்னொருத்தர் உனக்கு பெட்டு போடுவாங்க, பெட்டு எடுப்பாங்க அப்படின்னு காத்துட்ருக்காத. உன் கைகள் கால்களிலே பலனை கர்த்தர் தருகிறார் என்று அவனுக்கு பரிபூர்ண விடுதலை. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு அடுத்து தப்பித்தாள் தொற்காள். இந்த அம்மாவும் செத்தே போயிட்டாங்க. இயேசு தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். பார்த்தா பேதுரு மூலமாக கூட மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அது இயேசுவோடு முடிஞ்சது, பேதுருவோடு முடிஞ்சது. அவ்வளோதான். இதை படிக்கத்தான் நம்ம வாழ்கிறோன்னு நினைக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் நம்முடைய தலைமை போதகர் சொல்கிற மாதிரி படிக்க அல்ல, நீங்களும் சரித்திரம் படைக்க தான் வாழ்கிறீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் மரித்தோரை உயிரோடு எழுப்ப வல்லவர், அற்புதங்களை செய்ய வல்லவர், முடவனை நடக்க செய்ய வல்லவர், குருடனை காண செய்ய வல்லவர். என்னுடைய தகப்பனார் ஒரு இறந்து போன குழந்தைக்காக ஜெபிக்க கூப்பிட்டாங்க. என் தகப்பனார் போய் அந்த வீட்டில், ஒரு ஏழை குடும்பம், அந்த வீட்டில் போய் சேர்ந்து பார்த்தா அந்த குழந்தை செத்தே போயிடுச்சு. எல்லாம், ஐயோ பாஸ்டர் ஐயாவை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க, செத்தே போயிடுச்சு, மூச்செல்லாம் போயிடுச்சுன்னாங்க. ஆனால் என்னோட தகப்பன் அந்த குழந்தையை கையில் எடுத்து ஜாம் பண்ணி ஆண்டவருடைய ஜீவனை சொல்லி ஜாம் பண்ணி முடிக்கிறதுக்கெல்லாம் அந்த குழந்தை காலை அசைத்து அந்த குழந்தை உயிரோடு திரும்ப எழுந்தது என்பதற்கு அந்த குடும்பம் இன்னைக்கு சாட்சியாய் வாழ்கிறார்கள். ஆமென். ஒவ்வொருத்தர் மூலமாக ஆண்டவர் செய்ய வல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய வல்லவர். அந்த வல்லமை கர்த்தர் எல்லாருக்குள்ள கர்த்தர் தந்திருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால் இயேசுக்குள்ளே இருக்கிற அத்தனை வல்லமையும் நமக்குள்ளே இருக்கு. ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அந்த வல்லமை இப்பொழுது வார்த்தை கேட்கும் பொழுது எனக்குள்ளே இறங்கி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் என்னை பரிபூர்ண சுகமாக்கி விடுதலையோடு கூட தான் நடக்க வைப்பார். நொண்டி நொண்டி நடந்து வந்தாலும், தாங்கி தாங்கி நடந்து வந்தாலும், இன்றைக்கு போகும்போது லெஃப்ட் ரைட் போட்டுட்டு நல்ல வீர நடை, வெற்றி நடை, விசுவாச நடை போட என் தேவன் உங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுவார், பல நடைய செய்வார். நாம் ஆராதிக்கிற விசுவாசிக்கிற இயேசு ஜீவனுள்ளவர். ஆமென். ஏதோ மரமோ கல்லோ அல்ல, ஜீவிக்கிற தெய்வம். ஆமென்.
அவர் நாமத்தை சொல்லும் போதே அங்கே வந்து நிற்கிறார். இப்போவே நம்ம மத்தியில் வந்து உலாவி கொண்டு இருக்கிறார். தேவை உள்ள ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய கரத்தை வைத்து விசாரிக்கிறார். கண்ணீரை துடைக்கிறார், வேதனைகளை மாற்றுகிறார், அற்புதங்களை செய்கிறார். பேதுரு அதை மட்டும் அவன் ருசித்தவன் அல்ல. பொருளாதார அற்புதம், சரீர சுக அற்புதம், இது மாத்திரம் இல்லை. திடீர்னு வாழ்க்கையில் பல புயல் எழும்புகிறது, திடீர்னு வாழ்க்கையில் பல சவால்கள் வருகிறது, திடீர்னு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி சந்திக்க முடியும்? அந்த பிரச்சனைகளை நிமித்தம் எப்படி நாம் கவலைப்பட்டு கலங்குகிறோம்? இதற்கெல்லாம் தான் பேதுரு அனுபவத்திலிருந்து அழகாக எழுதி வச்சிருக்கார். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 35லேருந்து 37 சீஷர்கள் படகுல பயணம் செய்கிறார்கள். பயங்கரமான புயல் காற்று அடிக்கிறது, புயல் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கதறாங்க. யார்? சீஷர்கள். இன்னைக்கு கஷ்டங்கள், நஷ்டங்கள், திடீர்னு அடிக்கிற புயல்கள் வரும்போது நாம் கூட இப்படி தானே கதறோம். கடவுளே, என்னை மறந்துட்டீரோ, கைவிட்டுட்டீரோ, என்னை பற்றி உமக்கு கவலை இல்லையா, என் ஜெபம் கேட்கப்படாதா அப்படின்னு எத்தனை பேர் முறையிட்டிருக்கீங்க. இவர்களும் இப்படி தான் கதறினாங்க. ஆனால் என்ன நடந்தது? வாசிங்க தொடர்ந்து. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்ன மாத்திரத்திலே காற்றும் புயலும் எல்லாமே அடங்கி போனது. பக்கத்தில் பசங்க, அவ்வளோ பெரிய தெய்வத்தை உள்ளத்தில் வச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் உள்ள தூங்க அல்ல, உங்களை ஆளுகை செய்ய உங்கள் இதயத்திலே வாழ்கிறார். ஆமென். உங்கள் இதயத்தில் வாழும் தெய்வம் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய சூழ்நிலைகள் சகலவற்றையும் ஆளுகை செய்ய, சகலவற்றையும் அடக்கி ஆள அவர் உங்களுக்குள்ளே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ், நன்றி ஆண்டவர், நீர் என்னோடு இருக்க எனக்கு பயம் எதற்கு? ஆமென், ஹல்லேலூயா. அதே பேதுரு இன்னொரு சம்பவத்தில் மத்தேயு 14:28-32 வாசிக்கும் பொழுது, இயேசு கூட இல்லை, ஆனால் திடீர்னு காற்று புயல், பயங்கர கொந்தளிப்பு, பயங்கரமாக இருக்கு. அது இரவு நேரம், தூரத்தில் இயேசு நடந்து வருகிறார். எல்லாம் பயப்படுறாங்க, ஆவேசம். ஆனால் இயேசு கிட்ட வரும்போது, நான் தான், பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. உடனே பேதுரு சொல்றான், ஆண்டவரே, 28 வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசு அந்த தண்ணீரின் மேல நடந்து வருகிறதை யார் பார்த்தது? பேதுரு பார்த்து. பேதுருக்கு என்ன ஆசை வந்துடுச்சு? நானும் நடக்கணும். அது நீரே ஆனால் நானும் என்ன செய்யணும்? நடக்கணும்னு கேட்குறேன். உடனே ஆண்டவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன சொன்னாரு? வா. என்ன சொன்னாரு? வா. உடனே பேதுரு என்ன செஞ்சான்? நடக்க ஆரம்பிச்சான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. பேதுருக்குள்ள இல்லை, எதுல வல்லமை இருக்கு? சொன்னவர் யார்? இயேசு. என்ன வார்த்தை சொன்னாரு? வா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்ன வார்த்தைகளில் எல்லாம் ஜீவன், வல்லமை. ஆமென். அதிலே அற்புதம் உண்டு. உடனே எழும்பி நடக்கிறான். ஆனால் உடனே சூழ்நிலைகளை பார்த்து பயந்து, ஐயரே அப்படின்னு பயப்படுறான். உடனே ஆண்டவர் திட்டுறார், அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? நாம் கூட இந்த கேஸில் தான் இருக்கிறோம். ஒரு நேரத்துக்கு உடனே அற்புதம் நடந்தா அப்புறம் உடனே ஐயோ இப்படி நடந்துச்சு, அடுத்த நாளைக்கு இது போயிடுமோ, இது நடக்காமல் இருந்து விடுமோ அப்படின்னு உள்ளத்தில் எதை வரவேற்கிறோம்? சந்தேகத்தை வரவேற்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் செஞ்சார்னா செஞ்சது செஞ்சது, சொன்னார்னா சொன்னது சொன்னது, சகலவற்றையும் ஆளுகை செய்கிற சர்வ வல்லவர், அவருடைய வார்த்தைகள் மாறாதது. ஆமென், ஹல்லேலூயா.
எந்த கடலை கண்டு பயந்தார்களோ, எதை பெரிய பிரச்சனை என்று பார்த்தார்களோ, அந்த பிரச்சனை மேலேயே பேதுரு கால் வச்சு நடக்கிற அனுபவத்தை கர்த்தர் அவனுக்கு தந்தார் என்றால், இன்றைக்கு கூட நீங்கள் எந்த பிரச்சனை, எந்த காரியத்துக்காக பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் மேலே கால் வைத்து நடக்க கர்த்தர் உங்களையும் கரத்தை பிடிச்சிருக்கிறார். மகனே வா, பயப்படாதே, இந்த பிரச்சனையை கண்டு கலங்காதே, இந்த பிரச்சனை உன் காலுக்கு அடியிலே, நீ என் கையை பிடிச்சுக்கோ, என்னோட நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் யார் என்ன பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா பிரச்சனையும் என் கால்களுக்கு கீழே நீ தள்ளி விட்டதற்காக நன்றி, அடக்கி விட்டதற்காக நன்றி, நீர் ஆளுகை செய்வதற்காக நன்றி. எந்த பிரச்சனை நீ என் தலைக்கு மேலே, எனக்கு மேலே ஏற விடமாட்டி எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் கரங்களை நான் பிடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி thank you Lord, thank you Jesus. 91 சங்கீதம் 13 வசனம் சொல்லுகிறது, நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். மிதிக்கணும்னா எதுக்கு கீழே இருக்கணும்? காலுக்கு அடியில். காலை தட்டி சொல்லுங்க, எல்லா பிரச்சனையும், சிங்கமோ வலு சர்பமோ எந்த காரியமோ என் காலுக்கு அடியில் நான் மிதித்து வாழ அல்லவோ, ஒரு சாம்பியனாய் வாழ அல்லவோ தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார், ரட்சித்து இருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார், என் கரத்தை பிடித்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றி ஆண்டவரே. உங்க கரத்தை பிடித்து வாழும் வாழ்க்கை இது வெற்றியின் வாழ்க்கை. இது பிரச்சனைகளின் மேலே நடந்து வெற்றி நடை போட வைக்கிறீர், உமக்கு நன்றி. சில பேர் எவ்வளோதான் பிரசங்கம் பண்ணாலும் இப்படிதான் என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க. போகும்போது என்னத்தை தான் சுமந்துட்டு போறீங்க. என்ன சுமந்து கொண்டு வந்தீங்களோ அப்படியே தான் போவீங்க. ஆனால் யார் யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்களோ விடுவிக்கப்பட்டவர்களாய், ஜெயமுள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி தருபவர்களாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா பேதுரு ஒரு நல்ல சீஷன், இயேசுவோடு ஒட்டி வாழ்ந்தவன். இயேசு பேதுருவை இன்னர் சர்க்கிளில் வச்சிருந்தார். எந்த சர்க்கிளில் வச்சிருந்தார்? நெருங்கின ஒரு கூட்டம். சில அற்புதங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டார். 3 பேரை செலக்டிவாக கூட்டிகிட்டு போவார். பேதுரு, யாக்கோபு, யோவான். எல்லாரையும் கூட்டிகிட்டு போனால் ஆளாள் வாய்க்கு அவிசுவாச வார்த்தை பேசிக்கிட்டு இருப்பான். அப்புறம் நடக்க வேண்டியது என்ன ஆகாது? நடக்காது. அப்படி தானே? ஸோ இந்த விசுவாசம், இயேசுவோட நான் நிற்கிறேன், அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். அது நான் முரணான காரியமோ அது எந்த காரியமோ அவர் சொன்னால் போதும், அது அப்படியே நடக்கும் என்ற விசுவாசம் உடையவர்கள் 3 பேர். அதில் ஒருத்தர் யாருங்க? பேதுரு. பேதுருவை ஆண்டவர் அவ்வளோ க்ளோஸாக வச்சிருந்தார். மற்றவர்கள் அனுபவிக்காத அநேக காரியங்களை பேதுரு இயேசுவோடு இருந்து பார்த்தவர். அவரை கொண்டு போய் அந்த மறுரூப மலையில் வச்சார். அந்த மறுரூப மலையில் வச்சு தான் சும்மா ஏதாவது ரொம்ப பிரமிப்பான காரியம் பார்த்துட்டா வாயில் வந்ததெல்லாம் பேசுவார். நம்ம ஆளுங்க சில பேர் அப்படி இருக்கிறாங்க. பிரமிப்பாக ஒரு காரியத்தை பார்த்தா வாய்க்கு வர்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. என்ன பேசணுன்னே தெரியாது. ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாமா, இங்கேயே பர்மனண்ட்டாக உட்காந்துடலாமா அப்படின்றார். அதுக்காக வாழ்க்கை, அதுக்காக இயேசு வந்தார் இல்லை. எல்லாத்துக்கும் அவர் ரெடியாக இருந்தார். திட்டு வாங்குறதுக்கு என்ன இருந்தார்? ரெடியாக இருந்தார். அப்பால புதுசாத்தானே யார் திட்டினாரு? நம்ம யாரை திட்டுந்தா இந்த பக்கம் சர்ச்சு பெத்தேல் சிட்டி கெத்திரல் பக்கமே தலை வச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஆனால் அவர் அப்படி அல்ல. பேதுரு இயேசுவோடு ஒட்டி ஒட்டி இயேசுவை நல்லா அறிஞ்சிட்டார். ரொம்ப க்ளோஸாக வந்துட்டா, நெருங்கி வந்துட்டா உங்களை எவ்வளோ திட்டினாலும் போவே மாட்டீங்க. ஆமென். ஏன்னா அந்த அன்பு, பிணைப்பு, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல். இவர் என்னை நேசிக்கிறார், என் பேரில் அக்கறை உள்ளவர், என்னை விசாரிக்கிறவர்,
என் பேரிலே அவ்வளோ பாசம் கொண்டவர் என்பதை ருசித்தவன் பேதுரு. ஆமென், ஹல்லேலூயா. நீ இயேசுவோட நடப்பவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் தான் இருக்க வேண்டும். பாஸ்டர் டெரி ஒரு காரியத்தை சொன்னார்ல, 3 பேர் இயேசுக்கு முன்னே இருந்தான். கேத்ரின் கூல்மன் அதை சொல்லுகிறார். ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணாலே அவருக்கு போதும். அவர் தூரத்தில் ஸ்மைல் பண்ணாலே, ஏன்னா அவங்க உறவு ரொம்ப க்ளோஸ். இன்னொருத்தரை கொஞ்சம் தட்டி கொடுக்கணும், இன்னொருத்தரை போய் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா தான் அவர் என்ன பண்ணுவார், இவர் என்ன நேசிக்கிறாருன்னு புரிஞ்சுக்குவார். ஆனால் நல்லா பழகணுங்க, நல்லா தெரிஞ்சவங்களுக்கு பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாலே போதும். அவர் என்னை கண்டார், என்னை கண்டார், என்னை கண்டார், எனக்கு அது போதும், திருப்தியாக இருப்பாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பேதுரு அந்த கேஸ் தான். நல்ல ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தவன். ஆமென், இயேசுவோடு இருந்தவன். ஒரு முறை அவன் இயேசுனிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறான். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்தேனே, என் எதிர்காலம் என்ன? எனக்கு என்ன கிடைக்கும்? நான் இந்து மார்க்கத்திலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்தவனாக வந்திருக்கிறேனே, எனக்கு என்ன ஆகும்? நாளைக்கு என்ன கிடைக்கும்? என் இனஜன பந்துக்கள் எல்லாம் என்னை வெறுத்து ஒதுக்கி, எல்லார் வெறுப்பையும் சம்பாதிச்சு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி யாரை பின்தொடர்ந்து வந்துட்டேன்? இயேசுவை பின்தொடர்ந்து வந்தேனே, எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த கேள்வி எல்லார் உள்ளத்துலேயும், இன்றைக்கி அநேகர் உள்ளத்துலேயும் இருக்கிறது. அப்படி தானே? அந்த கேள்வி அவர் உள்ளத்துலேயும் தான் இருந்தது. மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 28 வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சூப்பர், ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள்! இம்மையிலே உங்களுக்கு ஆசீர்வாதம், மறுமையிலேயும் உங்களுக்கு ஆசீர்வாதம். இம்மையில் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். நூறத்தனையான பலனை கர்த்தர் தருவார். உங்களுக்கு குடும்பங்களை தருவார், சகோதரர்களை தருவார், சகோதரிகளை தருவார். ஆமென், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவார். இந்த பூமியில் அவரை நம்பி வந்த எவரையும் பரதேசியாய் நட்டாற்றிலே என் தேவன் இதுவரை விட்டதும் இல்லை, இனி விட போவதும் இல்லை. அது சத்தியம், சத்தியம். ஆமென். அதை அனுபவித்தவர் பேதுரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருக்கு கேரண்டியாக சொன்னார், நீ என்னை பின்பற்றி வந்தபடினால நீ விட்டதை விட நீ அடைய போகிறது அதிகம். ஹல்லேலூயா. நீ ஒருவேளை உங்கள் குடும்பத்தை விட்டு வந்திருக்கலாம், ஆனால் பெத்தேல் சிட்டி கேத்தீட்ரல் முழுவதும் கர்த்தர் உன்னை நேசிக்க திரளான சகோதர சகோதரிகளை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா எத்தனை பேர் கண்ணீர் வடிக்க ஜெபிக்க உங்களுக்காக நிற்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவரை உத்தமமாய் பின்பற்றினவர்கள், அவருக்காக எதையாகிலும் இழந்தவர்கள் ஒருபோதும் ஒருபோதும் கைவிடப்படுவதே இல்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் கஷ்டப்பட்டதும் இல்லை, நஷ்டப்பட்டதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. யாருக்குள்ளே அந்த பயம் இருக்கவே வேண்டாம். அந்த பூமியில் ஆண்டவர் உங்களை பரதேசியாக வைக்கிறதில்ல, சீமானாக தான் வைப்பார். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டை விட்டு உன் இனஜன பந்துக்களை விட்டு எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டான். ஒன்றும் இல்லாமல் ஒரு பரதேசியை போல இயேசு தேவனுடைய சத்தத்தை கேட்டு தான் அவன் ஆண்டவர் பின்னாடி வந்தவனை ஆண்டவர் எப்படிங்க வச்சாரு? ஜாதிகளுக்கு தகப்பனாய். இன்றைக்கும் ஆபிரகாம் என்ற பெயருக்கு ஒரு மதிப்பை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்காருன்னா கர்த்தர் எத்தனை உண்மை உள்ளவர்!
நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, உன் எதிர்காலத்தை குறித்து கலங்காதே. உன் நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று கவலைப்படாதே, பயப்படாதே. உன்னை சீமானாய் சீமாட்டியாய் நிறுத்துகிறவர். நான் சீமானாய் மாறணும்னு கிறிஸ்தவத்துக்கு வந்தா கிடைக்காது. ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் உதறி தள்ளி இயேசு வேண்டும் என்று வந்தவர்களை தான் கர்த்தர் சீமானாய் மாற்றி இருக்கிறார். எனக்கு ஏதாகிலும் கிடைக்கும்னு வந்தால் அதை மட்டும் வச்சுக்கோன்னு அனுப்பிடுவார். ஆனால் எதுவுமே வேண்டாம், எனக்கு இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் என்று நம்பி வந்தவர்களுக்கு எல்லாமே நிறைவாய் வடிந்தோடுகிற ஆசீர்வாதம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 60ஆம் அதிகாரம் 15 அற்புதமான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாத பிரதிபலன் எல்லாம் ஏதோ டெம்பரல் அல்லங்க, அது பர்மனண்டா, அது நித்தியமாய் தங்கி இருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆமென். இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். உங்களை பொருளாதார ரீதியிலே உங்களை செழிப்புள்ளவர்களாய் மாற்ற வல்லவர். உங்கள் சரீர சுகத்திலும் உங்கள் தேவைகளிலும் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க வல்லவர். ஆமென். உங்கள் வாழ்வில் வரக்கூடிய எதிர்பாராத பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஜெயநடை போட வைக்க வல்லவர். உங்கள் எதிர்காலத்து முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களை நித்திய மாட்சிமையாய், உங்களை நித்திய மகிழ்ச்சியாய் வைத்து உங்களை தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு ஆசீர்வாதமான சின்னமாய் வைக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த இயேசு எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி, நன்றி ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுக்கு போதும், போதும், போதும். அவர் உங்களை, உங்கள் கவலைகளை எல்லாம் வச்சிட்டீங்களா? வச்சிட்டீங்களா? பொருளாதார கவலைகளை எல்லாம் வச்சிட்டீங்களா? ஆமென். அவர் கையில் கொடுத்துட்டா அதுக்கு பிறகு நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆமென். சரீர சுக பலவீனங்கள் எதுவாக இருந்தாலும் இறக்கிடுங்க, அவர் பாதத்தில் இறக்கிடுங்க. அவர் ஒருவரே அதற்கு தீர்வை தர விலக்கிரயம் செலுத்தினவர். ஆமென். உங்கள் வாழ்வில் எந்த நேரமோ எந்த சமயமோ ஃபுல் கேரண்டியாய் அவர் உங்களுக்கு துணை நிற்கிறார். எதிர்பாராத எந்த நேரம் எந்த சவால் வந்தாலும் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள விடமாட்டேன், எல்லாவற்றையும் உங்கள் கால்களுக்கு கீழே அடக்கி உங்களை ஜெயநடை போட வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கலங்க வேண்டியதே இல்லை. என் பிள்ளைகளுக்கு என்னவாகும், எங்களுக்கு என்னவாகும், நாளைக்கு எனக்கு யார் சோறு போடுவான்னு யாருமே கவலைப்படாதீங்க. காகத்தை கொண்டு எலியாவை போஷித்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களை கடைசி மட்டும் காக்க வல்லவர், உங்களை அற்புதமாய் நடத்த வல்லவர். நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, அவர் உங்களை மேன்மையாய் தான், மகிமையாய், மாட்சிமையாய், மகிழ்ச்சியாய் வைக்க வல்லவர். நல்ல கரங்களை தட்டி நல்ல கர்த்தருக்கு நன்றி, 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 நன்றி சொல்லி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. என் பொருளாதார தேவையை நீ சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையை சரீரத்தில் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே எழும்பி நிற்போமா? தூக்கி சுமப்பீரே என் வாழ்நாளெல்லாம். அந்த பல்லவியை எடுக்க போகிறோம். நம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்த போகிறோம். ஆண்டவர் சொல்றார், உங்களை ஒவ்வொருவரையும் என் மார்போடு அரவணைத்து கொள்கிறேன், என் தோளின் மேலே உங்களை சுமக்கிறேன். உங்களை வாழ்நாளெல்லாம் நான் சுமந்து உங்களை நடத்துகிற தேவன் இம்மை பொழுது உங்களை கைவிடுவதில்லை. நான் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் கவலைகளை எல்லாம் தீர்ப்பவர், உங்களை நடத்துபவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பல்லவி பாடும் பொழுது கரங்களை உயர்த்தி கர்த்தர் கையில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கரத்துல முழுவதும் அர்ப்பணிங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இது கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொண்டே இருக்கிற ஒரு நேரம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நேரம். Thank you Holy Spirit. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ
பயமின்றி வா மீண்டுமாய் கரங்களை உயர்த்தி தூக்கி தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன் பயமின்றி அநேகருக்கு ஆண்டவர் பக்கத்துல வந்து அரவணைத்து கலங்காதே, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதை குறித்து நீ பயப்படாதே. ஒன்று உன்னை தொடுவதில்லை, ஒன்று உன்னை மேற்கொள்ள முடியாது. நான் உன் கூட இருக்கிற மகளே, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன். ஜாதி ஜனங்கள் மத்தியில உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இறங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையை மாற்றுவார். ஜெயத்தின் மேல் ஜெயம், நன்மையின் மேல் நன்மை, ஆசீர்வாதங்களால் நிரம்பி வழிய செய்கிற தேவன் ஒவ்வொருவரையும் தொட்டிருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருக்கே எல்லாம் மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம், புகழ்ச்சி உண்டாவதாக. நல்ல கரங்களை தட்டி